இல்ல, நான் கேட்டது வரைக்கும் சின்னதா அது சொல்லலாமா? நீங்க அதான் ரீகேப் சொன்னீங்க இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க, ரீகேப் பண்ண போறேன் இப்ப. நீங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க டவுட் இருக்கு இல்ல அதுல ரீகேப் பண்ணணுங்கிறீங்களா எப்படி? இல்ல, சரி, நீங்க கேட்டீங்க, அதனால கேக்குறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது இல்லையா? சரி, நான் கேட்ட வரைக்கும் சின்னதா ரீகேப் சொல்லிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்சது எப்படின்னா, ஸ்டார்டிங்ல எல்லாருமே சமம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இந்த கால்நடைகளுக்காக இது பண்ணாங்க, அதுக்கப்புறமா நிலத்துக்காக இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க அவங்கள கொஞ்சம் அதிகாரத்துக்கு வந்தவங்க எல்லாம் அரசனா அறிவிச்சிட்டாங்க, பேரரசனா ஆனாங்க. அப்படி வந்தவங்க இந்த சேர சோழ பாண்டியருங்கிற மாதிரி அந்த மாதிரி சொன்னீங்க. அதுக்கப்புறமா பாத்துட்டீங்கன்னா இவங்க இதுல, அதாவது இந்த கபிலர் வந்து எதுக்காக வேல்பாரி மீட் பண்ண போறப்பலன்னா, அதாவது எல்லா அந்த காலத்துல வந்து எல்லா புலவர்கள் பாணர்கள் அவங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த சேர சோழ பாண்டி அவங்கள தவிர வேல்பாரி தான் பெருசா பாராட்டி பேசுறாங்க, வேல்பாரி தான் புகழ்ந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது எதனால அப்படிங்கிறது இப்போ அவரு எக்ஸாம்பிளுக்கு அவரே ஒரு நாட்டுக்கு ஒரு குறுநில மன்னனை சந்திக்கிறாரு, அதாவது செம்பன் நினைக்கிறேன். அவரு போய் பார்க்கும்போது அவர் ஏதோ அந்த ஒரு அந்த கல்லு குடிக்கும்போது கறி துண்டு பானையா, அதை வந்து ஒத்த கையில தள்ள முடியாம ரெட்டை கையில தள்ளுறாங்க. ஸோ அங்க ஆரம்பிக்கிறது தான் அந்த ஒரு இதுல, ஏன் ரெட்டை கை, சரி ரெட்டை கையில தள்ளுறீங்க, உங்களால என்ன சொல்றது, புலையர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாம உங்க கை டயர்ட் ஆயிருச்சா கொடுத்து கொடுத்து அப்படிங்கிற மாதிரி கேட்டு சொல்லவும் அவர் வந்துட்டு சொல்றாரு, இல்லைங்க எனக்கு அந்த இதே வாய்க்கல. அதாவது எதனாலன்னா எல்லாரும் பாரிக்கிட்டு இருந்து செல்வத்தை நிறைய வாங்கிட்டு வந்துடுறாங்க, அதனால நான் அப்படி கொடுத்ததே இல்லை அப்படிங்கும்போது அப்பதான் கபிலருக்கு வந்து, ஓ இதெல்லாம் சொல்றது எல்லாமே உண்மைதான் போல பாரியை பத்தி. ஸோ அதனால நம்மளே ஒரு வாட்டி நேர்ல போய் பார்த்துடலாம் அப்படின்னு கபிலர் கிளம்பி போறாரு. அப்பதான் அது வந்து மலை பிரதேசம். அதனால அந்த டைம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நீலன்னு சொல்லிட்டு கபிலர் போகும்போது ஒருத்தன் கிராஸ் பண்ணி போறான். அப்ப யாருங்கிறது தெரியல, அவனை மீட் பண்றான், அவன் பேர் வந்து நீலங்கிறது தெரியுது. அவங்கிட்ட பேச பேச அடுத்தடுத்து பாத்துட்டீங்கன்னா கபிலர் வந்து அவருக்கு தெரியாதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரியுது. அதாவது நீங்க காலை செருப்பை கழட்டிட்டு நடங்க, அதுக்கப்புறமா என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு சில இதுக்கு உம் ஐயோ, டக்குன்னு மறந்துடுச்சு. அதாவது மண்ணு மண்ணு வந்து நம்ம காலை செருப்பு கழட்டிட்டு நடந்தா மண்ணை பிடிச்சி நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதெல்லாமே அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறமா கடலை பத்தி சொல்றாப்புல. இப்ப கபிலர் கேட்கிறாப்புல, நீ மட்டும்தான் கொஸ்டின் கேட்பியா நானும் கேட்கறேன்ட்டு. நீலம் கேட்குற கடல்னா என்னன்னு கேட்குறான். அது ரொம்ப பெரியது, பறந்து விரிஞ்சு எடுக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. உடனே நீலன் இருந்துட்டு, எங்க பாரியோட கருணையை விட பெருசா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் கபிலருக்கு அது ஷாக் ஆயிருது. என்ன இந்த அளவுக்கு பாரிய ஒரு சாதாரண கீழே இருக்கிற அந்த இது கூட, குடிமான் கூட இந்த அளவுக்கு பெருசா பேசுறானே அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் போக போக வழியில அவன் ஒவ்வொன்னா கேட்டு ஒவ்வொன்னா அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே போறாரு. அப்போ முருகன் அந்த இதை பத்தி, அதாவது பாரியோட வரலாறு தெரியணும்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த எவ்வி முருகன் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள பத்தி நீலன் சொல்லிட்டு வரான். எப்படின்னா அவங்க அவங்க காலத்துல இந்த ஐயோ இந்த விவசாயம் அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா, இந்த பயிர்களை பாதுகாக்கணும்னா அந்த காலத்துல இந்த காட்டு பண்ணி அந்த தொந்தரவு இருக்கும். ஸோ பயிர்களை பாதுகாக்கணும்னா எப்பயும் ஆளு பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த டைம்ல முருகன் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த காட்டு பண்ணிகள்லாம் பயிரை நாசம் பண்ண வரும்போது முருகன் இருந்துட்டு எவ்விய இது பண்ண சொல்லிட்டு, நீ எங்க கூடாரத்துக்கு எங்கேயோ போயிரு, நான் அந்த காட்டு பண்ணிகளை துரத்தி அடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் ட்ரை பண்ணி பண்ணிகளெல்லாம் துரத்த பார்க்குறான். பட்டு ரொம்ப நேரம் முடியல. கடைசியா அம்புகள்லாம் தீர்ந்துருது, ஒரே ஒரு அம்பு மட்டும் இருக்கு. அதை வச்சு இந்த பன்னிக்கூட்ட தலைவனை கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிடுறான் மீன்ஸ் கரெக்டாக எய்ம் பண்ணி அடிச்சிடறாப்புல.
அதுக்கப்புறம் எல்லா பன்னிகளும் போயிருது. ஸோ அந்த பன்னியை துரத்துற ப்ராசஸ்ல அவருக்கு நிறைய காயமாயிருது. அப்போ முருகன் போய் எங்கேயோ தண்ணி தாகம் எடுக்குது, குளிக்கிறதுக்கு எதுக்கோ போறாப்புல. அந்த இடத்துல வள்ளியை பாக்குறாப்புல. வள்ளி வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன சொல்ற, வள்ளி குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட அழகுல மயங்கிடுற, அழகுல மயங்கிறதுங்கிற மாதிரி அழகுல மயங்கிடுறாப்புல. ஸோ அப்போ பார்த்துட்டு ஓகே, எப்படியாவது வள்ளி வள்ளி கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதுல வந்து சாரி, எவங்கிட்டையும் சொல்றாப்புல இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்த பேரழகி அப்படிங்கும்போது அவர் அது நம்பல. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே நேர்ல காட்டும் போது, ஆமா நீ சொன்னது உண்மைதான், வள்ளி உண்மையிலுமே பேரழகு அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகேன்னு எவ்வி ஒரு ஐடியா கொடுக்குறான், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் முருகனா இருந்துட்டு இல்ல நானே இறங்கி பண்றேன், அதுதான் சரியா இருக்கும் அப்படின்ட்டு போய் வள்ளிகிட்ட தைரியமா பேசி என் கூட நீ வா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போறாப்புல. அங்க அந்த ஒரு காஞ்ச மரம் ஏதோ காய்கறி இருக்கிற மாதிரி ஏதோ மரம் இருக்கு. அந்த மரத்தை கூட்டிட்டு போய் நிக்க வச்சு பேசுறாப்புல. வள்ளி அந்த மரத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் முருகன் இருந்துட்டு எவகிட்ட சொல்றாப்புல, இந்த மாதிரி நீ நீ நான் இன்னைக்கு வள்ளியோட வருவேன், ஸோ நீ எனக்கு இந்த பறன் மாதிரி ரெடி பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. அதாவது பறன்னா நம்ம இந்த டென்ட் மாதிரின்னு வைங்களேன், அந்த மாதிரி சொல்லிடுறாப்புல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு முருகன் மறுபடியும் போய் வள்ளிக்கிட்ட கூப்பிடும். வள்ளி இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்லை இன்னைக்கு ஒரே ஒரு நாள் வா, அதுக்கப்புறம் நான் கூப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாப்புல. வழியில வள்ளியும் முருகனை கலாய்க்கிறாங்க. இதுக்கு முன்னாடி முருகன் வந்து வள்ளியை கலாச்சிட்டு இருந்தாப்புல. அப்படியே வழியில போக போக கரெக்டா அந்த போன போன நாள் நின்று அதே மரத்தை கிட்ட கூட்டிட்டு போறாப்புல. பட் அப்ப போகும்போது பாத்துட்டீங்கன்னா அந்த மரத்தை பார்த்து வள்ளி ஷாக் ஆகுறாப்புல. ஏன்னா ஒரு காஞ்சு போன மரமா இருந்தது, ஃபுல்லா அப்படியே பூத்து குலுங்குது. பூத்து குலுங்குறது பார்த்த உடனே வள்ளிக்கு அப்படியே பயங்கரமா ஒரு என்ன சொல்றது, இன்ப அதிர்ச்சி மாதிரி ஆயிருது. உடனே முருகன் கிட்ட கேட்கவும், அது உன்னாலதான், உன்னோட என்ன சொல்றது, நீ அதுகிட்ட நின்று இது பண்ணதுனாலதான் அது இப்போ பூத்து குலுங்குது, ஸோ நீதான் காரணங்கிற மாதிரி சொல்லி எப்படியோ பிக்கப் பண்ணிடுறாப்புல. ஸோ அதுக்கப்புறமா என்னன்னா கரெக்டா கூட்டிட்டு போயிடுறாங்க. அதான் நீங்க அந்த சந்தன வேங்கை மரம்னு சொல்லிட்டு ஒரு அந்த கூடாரத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா எவ்வி வந்து இங்கே அவங்க ஏரியாவுக்கு வந்துடுறாப்புல. அந்த டைம்ல வள்ளியோட கேங்கு என்ன நம்ம பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வர்றாங்க போல. வரும்போது எவ்வி என்ன பண்றான், அதுக்கு முன்னாடி முருகன் வந்து எவ்விக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாப்புல, அந்த பூண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காப்புல. அது எடுத்துட்டு எவ்வி போயிடுறாப்புல. இந்த கேங் வந்ததுக்கு அப்புறம் எவ்வி என்ன பண்றாப்புல, அவங்களுக்கெல்லாம் அந்த பழச்சாறு அந்த பூண்டை வச்சு தண்ணிக்குள்ள போட்டு அது வந்து ஒரு ஜூஸ் மாதிரி ஆயிருது. அந்த ஜூஸை ஒவ்வொருத்தருக்கா கொடுக்க சொல்லி எல்லாரும் அது குடிச்சு அந்த டேஸ்ட்ல வள்ளிய தேடி வந்தது மறந்துடுறாங்க. எல்லாம் அதை குடிச்சு ஃபுல்லா என்ன சொல்றது, ஃபுல்லா போதையாகி கிட்டத்தட்ட ஃபிளாட் ஆயிடுறாங்க. அப்படியே இதானதுக்கு அப்புறம் அடுத்து ரொம்ப நாள் ஆயிருது அது அந்த மயக்கத்துல இருந்து தெளியறதுக்கு. அதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த அவங்க குடிச்ச அந்த சாறு வந்து கீழே விழுகும்போது எல்லாம் அந்த அந்த புல் தரையில அந்த சாரெல்லாம் படியுது. அந்த சாரோட அந்த ஜூஸ் ஸ்மெல்லுக்கு பாம்புகள்லாம் நிறைய பாம்புகள் வந்துடுது. ஸோ அந்த பாம்புகள்லாம் வந்து அதோட அதுக்கும் அந்த டேஸ்ட் பிடிச்சி போய் அதைய நாக்கால் நக்கும் போது என்னன்னா அந்த புல்லோட இது வந்து அவங்க அந்த பாம்புகளோட நாக்கை அறுத்தது. அப்பயும் அது கண்ட்ரோல் இல்லாம அந்த டேஸ்ட்ல வெறியாகி குடிக்குது. பட் தொண்டை வரைக்கும் அது கிழிச்சிருது. ஸோ அப்படி இதாகிறது தான் நாக்கு புல்லுங்கிற மாதிரி நீலன் சொல்லுவாப்புல இருக்கு கபிலருக்கு. அதுக்கப்புறமா அந்த கேப்ல என்னன்னா கபிலருக்கு கொஞ்சம் நடக்க முடியாம போய் நீலன் ஏதோ பச்சிலை ஏதோ இது பண்ணி அவரு அதாவது அன்கான்சியஸ் மாதிரி பண்ணி அவரையே மயக்க மறந்து போக வச்சு நடந்து கூட்டிட்டு வந்துடுறாப்புல. கூட்டிட்டு வந்து இங்க ஒரு இடத்துல அந்த பழையன்னு சொல்லிட்டு அந்த அவர்கிட்ட கொண்டு வந்து அவங்க அங்க ஸ்டே பண்ண வைக்கிறாப்புல. அடுத்த நாள் கபிலர் கான்சியஸ் வரும்போது, என்னப்பா அது கதை சொன்னியே, அது ஏதோ
இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு, பழச்சாறுலாம் குடிச்சது, நாக்கத்தான் புல் அதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, முருகன் என்ன ஆனாப்புல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. ஓ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அப்போ பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நீலன் சொல்றாப்புல. அப்புறம் அந்த ஊர் பழையன் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வர்றாப்புல, கூழையன்னு சொல்லிட்டு. அவர் வந்து கேட்குறாப்புல, யார் இவங்க அப்படிங்கும்போது, இந்த மாதிரி இவர் பாணர் புலவர், அஹ் நம்ம பாரியை பார்க்க வந்திருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே ஓகேன்ட்டு அவர் தனியா போய் பேசுறாங்க. கபிலர் தூங்கிட்டு இருக்காருன்னா தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. அப்போ அவங்க பேசுறது இவர் காதுல விழுகுது. எப்படி நீ இவங்களை நம்புற, ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒற்றனா கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்பி இப்படியெல்லாம் கூட்டிட்டு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாப்புல அந்த கூழைங்கிறவர். ஸோ அதெல்லாம் கபிலரோட காதுல விழுகுது. ஓகே ரைட்டு, இவங்க ஏதோ நம்மளை இது பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு இது நினைச்சுக்கிறாப்புல. அடுத்த நாள் விடிஞ்சு எந்திரிக்கிறாப்புல. எந்திரிச்சு வெளியே வெயிட் பண்ணும், மெதுவா வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காப்புல. அந்த அவரோட முதுகே சூரியன் மறைச்சிருக்குதுங்கிற மாதிரி. வெளியே வந்து பார்க்கும்போது யாரா இது புது ஆளா இருக்கிறான், இவன் என்ன பண்ண போறானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாக்குறாப்புல. அந்த ஆள் எந்திரிச்சு போய் அவர்கிட்ட, கபிலர்கிட்ட பேசுறாப்புல. இந்த மாதிரி நீங்க வழியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, மலை ஏறி வந்திருக்கீங்க. வழியில் நீங்க வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு. அது போக நடுவுல சாரி, காக்கா விரிச்சி, அது மறந்தே போயிட்டேன், சாரிண்ணா. அது ஒரு போர்ஷன் வருது. இல்ல இல்ல அதை பரவாயில்ல பத்தி பரவாயில்ல, நீங்க இதுலயே வந்துரும், இதுலயே வந்துரும். நீங்க கரெக்டா இவ்வளவு தூரம் சொன்னது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நான் சொன்ன கதையவே திரும்ப சொல்ல மாதிரி இருந்துச்சு. சின்ன ரீகேப் ஒரு 2 நிமிஷம் சொல்லுவேன்னு பார்த்தேன். பட் ஃபுல் டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க. சூப்பர் ப்ரோ. சூப்பர், ரொம்ப சூப்பரா கதை சொல்றதே, ரொம்ப நான் மூணாவது சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டீங்க ப்ரோ. சூப்பரா சொல்றீங்க. இல்ல இல்ல, உங்க சீரியஸா சொல்றேன், சீரியஸா செம சூப்பரா சொல்லியிருந்தீங்க. கரெக்டா வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இதுக்கு ஏன்னா உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கதை, நீங்க கதை கேட்டு சொல்றீங்க இல்ல வேல்பாரி படிச்சிருக்கீங்களா நீங்க? ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஒரு ஆடியோ கேட்டிருந்தேன். அப்புறம் நீங்க அது ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தது. அந்த மிஸ்டர் தமிழன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருந்தாப்புல. அவர் என்னன்னா வேக வேகமா போயிருந்தது. பட் அது என்னன்னா தூங்கும் போது ஹெட்செட்ல போட்டிருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஓடு தூங்கிடுவேன். அடுத்த நாள் பார்த்தா எங்கேயோ போயிருக்கும். அப்படி கண்டினியூட்டி இல்லாம கேட்டது. இது நீங்க இப்ப ஸ்பேஸ்ல நீங்க லைனா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஓகே, இது கரெக்டா ஃபாலோ பண்ணலாம். எப்படி உங்களோட ஸ்டோரி டெல்லிங் தெரியும், நீங்க எந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படிங்கிறது. ஆல்ரெடி பொன்னியின் செல்வனுக்கு இது எல்லாமே கேட்டிருக்கு. கல்கியில கூட நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்கிறது. ஸோ அதனால இது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கேட்டிருந்தேன். பட் கரெக்டா சொல்ல முடியல. உண்மையாலே இல்ல, உண்மையாலே பரவாயில்ல, சூப்பரா சொல்லிருக்கீங்க. சந்தோஷம். எனக்கு வந்து அதை கேட்டு வந்து ஒரு ஞாபகம் வச்சு சொல்றதுலாம் வந்து பெரிய விஷயம் தான். படிச்சு சொல்றதை விட கேட்டு சொல்றது ரொம்ப, அது ஞாபகம் வச்சு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான செயல். நீங்க வந்து அந்த பேர் முதற்கொண்ட கூலையின் பேர்லாம் நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். கூலையன், பழையன், இன்னைக்கு 3 வாட்டி கேட்டேன் யூடியூப்ல. அடே அப்பா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு கரெக்டா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால நடுவில் டிஸ்டர்பே பண்ணல. நானு சூப்பரா சொல்லிருந்தீங்க. உண்மையாலே நான் சொன்ன கதையை அப்படியே திருப்பி எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு சந்தோஷம். எனக்கே ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்ப நம்ம இந்த இன்னைக்கு கதை வேல்பாரி இன்ட்ரோ வரைக்கும் சொல்லியிருந்தீங்க. ஓகேண்ணா, நீங்க கண்டினியூ பண்ணீங்க. அப்படியே இந்த கதைக்கு போயிருவோமா? ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகே, சந்தோஷம். ரொம்ப உண்மையா நல்லா இருந்துச்சு. வேற யாரும் அவரை பாராட்டணும் செய்ய நான் கேப் போட்டுக்கிறேன். அவரை பேசிக்கிங்க, அதுக்கப்புறம் நம்ம பேச வேணாம். இல்ல ப்ரோ, நல்லா ஸ்பீக்கர் முத்து பிரதர் உண்மையிலேயே சூப்பரா சொல்லியிருந்தீங்க. பிரகாசன் சொன்னதை அப்படியே சொல்லியிருந்தீங்க. இப்போ பிரகாசன ரீச் ஆகலனாரு. இப்போ எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு நீங்க சொல்றப்ப, இன்னும் பிரகாசன் சொல்ற கதையை அப்படியே இன்ச் பை இன்ச்சா சொல்றாரு அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். நல்லா நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க. குட்னா, சூப்பர். அவ்வளவுதான் ப்ரோ, எல்லாம் கேட்பாங்க ப்ரோ. இல்ல எனக்கு கேட்கறப்ப திருப்தியா இருந்துச்சு. நான் 3 வாட்டி காலையில இருந்து கேட்டுட்டே இருந்தேன், ஏதாவது ஒரு பாயிண்ட் மறந்துடக்கூடாது. நீங்க வேற நேத்து ஒரு என்ன சொல்ற பிரின்சிபல் மாதிரி 4 கொஸ்டின் கேட்பேன், கரெக்டா சொல்லணும் அப்படின்னா சரி ஓகே நம்மளும் அதுல சொல்லிடலாம், ஏன்னா நம்ம ரெகுலரா கேட்கறோம். ஸோ அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுக்காக மெயினா வந்து சொன்னேன். தேங்க்ஸ்ண்ணா. உண்மையாவே நான் கேட்கறேன், சீரியஸா உண்மையா ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப ஏன்னா ஒருத்தர் 3 தடவை இன்னைக்கு அந்த ஆடியோ கேட்டு திரும்ப எனக்காக சொல்லணும்னு நினைச்சதே எனக்கு பெரிய விஷயம். நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன், யாரும் சும்மா வர்ணிக்காக வம்புக்கு தான் சொன்னேன், ஒரு 2 நிமிஷம் யாரும் ரீகேப் பண்ணலான்னு. பட் அதே சீரியஸா எடுத்து எனக்கு இவ்வளவு தூரம் கதை சொல்றேன். எனக்குமே உண்மையில நான் இப்ப ரீகேப் சொல்ற வேலையை மிச்சம் எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா சொன்னீங்க. அது
எனக்கே ரொம்ப வேற கதை ரிப்பீட் அடிச்ச மாதிரி வேற இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல. இப்ப நம்ம ஓகே. இன்னைக்கு எபிசோட் 4க்கு போவோம். எபிசோட் ஆ 4 போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் மட்டும் சுருக்கமா சொல்லிடுறேன். ஏற்கனவே இந்த டீட்டெயில்டா இப்ப இவர் சொன்ன ரீகேப்பை டீட்டெயிலா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எபிசோட் 1, 2, 3 யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அது யூடியூப்ல வேல்பாரி பிளேலிஸ்ட்னே இருக்கும். நீங்க அதை போய் டீட்டெயிலா கேட்கணும்னு நினைக்கிறோம் கேட்டுக்கலாம். அது முதல் விஷயம். அடுத்து வந்து எபிசோட் 4 போறதுக்கு முன்னாடி ஒரு படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியும் பாத்தீங்களா, அந்த படங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் ஓடும் படம். எதுக்கு ஓடுதே தெரியாம ஓடும். ஆனா அந்த ஓடுற போது பாத்தீங்கன்னா படத்துல சில விஷயங்கள் போயிட்டு இருக்கும். ஒரு காமெடி, ஒரு இன்ட்ரோ சாங்கு, அப்படி பல விஷயங்கள் போகும். 40 நிமிஷம் கதைக்குள்ள போகும். அந்த 40 நிமிஷம் கதைக்குள்ள போற வரைக்கும் ஹீரோ வந்ததுக்கு அப்புறமே அவ்வளவு சீன் போகும். ஆனா அது வரைக்கும் போறதுக்கு அப்புறம் நம்ம என்னன்னா அதுக்கப்புறம் தான் படத்துல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா அந்த 40 நிமிஷம் அந்த 40 முக்கியமான விஷயத்துக்கு நம்ம தயார்படுத்துறது. உதாரணமா நீங்க வேதாளம் படம் பாத்துங்க. வேதாளம் படத்துல அஜித்தோட இன்ட்ரோ வரும், பாட்டு வரும், வீரவிநாயகா பாட்டு வரும், அப்புறம் சில பல மொக்க காமெடி வரும், சூரி காமெடி வரும், அப்புறம் அஜித்தோட காமெடி வரும், நல்ல காமெடி வரும், அப்புறமே கோவை செல்ல இந்த பப்பு காமெடிலாம் வரும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்ச்சை சீன்ல ஒரு சீன் போய் அதுக்கப்புறம் அஜித் அதை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வந்து அதுக்கப்புறம் கதைக்குள்ளேயே போகும். ஏன்னா ஒரு படத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் இதுக்காகவே போகும். ஆனா இதுக்காக சில விஷயங்கள் இருக்கும் அதுக்குள்ள. அது மாதிரி இந்த வேல்பாரி கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 40 நிமிஷம் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே வந்து இன்ட்ரோ கொடுத்தோம். வேல்பாரிக்கான இன்ட்ரோ கொடுத்தோம். வேல்பாரி ஹீரோ இன்ட்ரோ ஆயிருக்காரு. இதுக்கப்புறம் சில விஷயங்கள் போறதுக்கு சில பல சீன் போகும். இந்த சீன்லாம் பின்னாடி வர கதைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் விடாம கேளுங்க. அது ஒரு விஷயம். அடுத்து நான் சொல்ற கதையை வந்து நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றேன்னா ஒரு உதாரணமா மலை மேல நின்று பாக்குறாங்க அப்புறம் நீங்களும் ஒரு மலை மேல நின்று பாக்குற மாதிரி நினைச்சுக்கீங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் அடிஷனலா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஈஸியா உங்களுக்கு கதைக்குள்ள போகலாம். போக போக நமக்கு நிறைய கேரக்டருக்கு பார்க்க போறோம். முக்கியமான சீன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதனால நீங்க நல்லா துணித்து கவனிச்சீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போக போக ஈஸியா அந்த கதைக்குள்ள உலகத்துக்குள்ள போகலாம். ஓகே, இன்றைய எபிசோட் 4 அந்த வேல்பாரி அதாவது எப்படி வராரு அப்படின்னா உங்களுக்கு சொல்றாரு, இவ்வளவு தாக்குதல்களையும் வழிகளையும் தாண்டி இவ்வளவு மலைகள் ஏறி கடந்து வந்திருக்கீங்க. இனிமேலாவது அந்த ஆதிமலைக்கு போற வரைக்கும் நான் உங்களை தோல்ல தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்கிற அந்த வேல்பாரி, நான் தான் யாருப்பா நீங்க கேட்கும் நான் தான் வேல்பாரின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த இன்ட்ரோ இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த பரம்பு நாடே சந்தோஷத்துல கொண்டாடிட்டு இருக்கு. அவர் அந்த அந்த கொண்டாட்டத்தை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்கிற அளவுக்கு வர்ணிச்சிருப்பாரு இந்த எழுத்தாளர் வந்து வர்ணிச்சிருப்பாரு. என்ன காரணம் அப்படின்னா கபிலரை ஒருத்தர் தோல்ல தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? பரம்பு நாட்டுக்கே அரசன் கபிலரையே தோல்ல தூக்கிட்டு வந்தான் பாரி அப்படிங்கிற செய்தி நாடு பூரா பரவி இருக்கும். கபிலர் யாருன்னு அந்த பரம்பு மக்கள் நேத்து வரைக்கும் தெரியவே தெரியாது. அப்படி ஒருத்தர் யாருன்னே தெரியாது. ஒரு புலவர்னு அந்த இதுக்குள்ள இன்ட்ரோ ஆறாரு நீலனுங்கிறவர்கிட்ட ஆளாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தன்னுடைய தலைவன் ஒருத்தன் தோல்லே இன்னொரு மனுஷனை தூக்கிட்டு வரான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருப்பான்னு காடு பூரா ஒரே பேச்சு, நாடு பூரா அந்த ஒரு பேச்சு தான். ஒரே நாள்ல கபிலர் வந்து அந்த காட்டோட அடையாளமா மாறுறாரு, காட்டோட கதையாவும் மாறுறாரு. அவரை கூட்டிட்டு வந்த நீலனும் அந்த வேட்டூர் பழையன்னு சொல்றோம் இந்த 2 பேர்த்த பாத்தீங்கன்னா ஊரே கொண்டாடுது. அப்ப நீலன் அவ்வளவு நம்ம அரசனே ஒருத்தன் தோல்ல தூக்குறாரு, அவரடி இவ்வளவு பத்திரமா கூட்டு வந்தியே அப்படின்னு சொல்லி நீலனை ரொம்ப கொண்டாடுறாங்க. இது வரைக்கும் வீரத்தினால மட்டுமே பேர் எடுத்து வந்த நீலன் வந்து இப்ப புகழ்ல அப்படியே உச்சத்துக்கு போறான். என்ன புகழ்? கபிலரை கூட்டிட்டு வந்த புகழ்ல உச்சத்துக்கு போறான். எங்க திரும்பினாலும் நீலனை பத்தியே ஊர்ல பேசுறாங்க. கபிலரை அப்படி கூட்டிட்டு வந்தான், இப்படி கூட்டிட்டு வந்தான், பயங்கரமா கூட்டிட்டு வந்தான் அப்படிலாம் பேசுறாங்க. பல இளம்பெண்கள் நீலனை சுத்தி வராங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அந்த இளம் பெண்கள் இளைஞர்களை சுத்தி வருவாங்கல்ல, அது மாதிரி நீலனை சுத்தி வராங்க. அதுலயும் நீலனை பாராட்டி சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தைகள் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, நீலன் நீ தக்க சமயத்துல வந்து தனைமைக்கு மூலியை கொடுத்து அவரை கூட்டிட்டு வந்த பத்தியா, அதுதான் மிகப்பெரிய துணிச்சலான செயல். எந்த ஒரு சிறந்த வீரனால மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். ஏன்னா நாகக்கிழங்கு வழியா கூட்டிட்டு வரதான் சர்வசாதாரண விஷயம் கிடையாது. நீ அவரை கூட்டிட்டு வந்த பத்தி அதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு தன்னுடைய அரசனால பாராட்டு பெற்ற ஒருத்தன். அதனால வந்து பயங்கரமா இருக்கு. அந்த பரம்பு நாட்டுல கொற்றவை கூத்து அப்படிங்கிற விழா நடக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. ஆனா அந்த 1 வாரத்துக்குள்ளாடி இப்ப தொடங்க போறது கபிலருக்கான விழா, அதாவது காட்டோட திருவிழா அப்படின்னு சொல்லி பாரி அறிவிப்பார். ஒரு அறிவிப்பு தண்டோரா போடுவார். பரம்பு நாட்டு மக்களுக்கு ரொம்ப குஷியாயிரும். ஏன்னா காட்டின் திருவிழா தான் வேட்டையோட வெளிப்பாடு. அந்த காட்டோட திருவிழான்னு சொல்லிட்டாலே முதல் வெளிப்பாடு வேட்டை தான். விலங்குகளை வேட்டையாடுறதுல உற்சாகம் தொடங்கிடும் பயங்கரமா. வேட்டைக்கு போற அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் எந்த மிருகத்தை வேட்டையாடுறாங்களோ அந்த மிருகம் தான் அன்னைக்கான விருந்தையை தீர்மானிக்கிற விலங்கா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி மது ரெடி பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி உற்சாகம் ரெடி பண்ணுவாங்க. உதாரணமா மான் சிக்கனுச்சுன்னா மானாட்டம், அன்னைக்கு மயில் சிக்கனா மயிலாட்டம். இது மாதிரி மானாட்டமோ மயிலாட்டமோ காட்டெருமை கொம்பாட்டம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த விலங்கு முதல்ல சிக்குதோ அந்த விலங்கை வச்சு அன்னைக்கு ஆட்டமும் இசையும் பயங்கரமான கொண்டாட்டமா இருக்கும். பரம்பு நாட்டோட அரசன் பாரிக்கு என்ன மனநிலை அப்படின்னா, இன்னைக்கு கபிலர் வந்திருக்காரு, கபிலர் நம்ம வந்து பயங்கரமா அவரை கொண்டாடணும், அவருக்கு என்னென்ன கல்லு கொடுக்கலாம், என்னென்ன கறி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி யோசனை போகும்.
உதாரணமா ஒவ்வொரு கல்லுக்கு சில கறிகள் ஒத்து வரும். அந்த நாட்டுல அப்ப நம்ம அந்த காலத்துல கறி தான் மனுஷனுக்கு வந்து மிகப்பெரிய விருந்து. ஈச்சங்கல்னு சொல்லுவோம். அந்த ஈச்சங்கல்லு மான் கறிக்கு செட் ஆகாது. பறவைகள் கறி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தென்னங்கல்லு செட் ஆகாது. ஆனா அத்திமதின்னு ஒண்ணு இருக்கு சொல்லுவாங்க. அப்ப அந்த அத்திமதிக்கு ரொம்ப மது அத்தி மது, அந்த அத்தி மதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் 60ஆம் கோழிங்கிற ஒரு கறி தான். 60ஆம் கோழி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பாரி ரொம்ப ஆசையா இருப்பாரு. கபிலருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா அது நம்ம வந்திருக்கோம், வந்ததுக்கு இவ்வளவு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தது, இவ்வளவு விருந்து கொடுக்குறாங்க டெய்லியும். 3 நாளா நம்ம விருந்து சாப்பிட்டுருக்கோம். ஆனா இந்த பாரி வீட்டுல விருந்து வைக்கல. ஏன்னா கேட்டா அதுக்கு ஒரு 60ஆம் கோழி ஒன்று கிடைக்குன்னு ஆசைப்படுறேங்கிறாரு. நம்ம வந்திருக்கிறதுக்கு இப்படி ஒரு விருந்துக்கே இவ்வளவு ஒரு விஷயம் செய்யறாரு, இவரை போய் நம்ம தப்பா பார்த்துட்டோமே, இவரோட வள்ளல் குணத்துக்கு நம்ம சர்வசாதாரணம் நினைச்சீங்கன்னா ரொம்ப அவர் கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது வெக்கத்துல கூனி குறுகி திணறி போயிருவாரு, அன்புல திணறி போயிருவாரு. ஆனா இது ஒரு சைடு இருந்தாலும் பக்கத்திலேயே இருந்துகிட்டு பாரி என்னென்னலாம் பண்றாருன்னு ஒரு இது பண்ணுவார் கபிலர். எப்படின்னா பாரி பக்கத்துல ஒருத்தர் இருப்பான், அவன் தான் வந்து அந்த முடியன்னு சொல்லுவாங்க. முடியனுங்கிறது அவன் பேரா என்னன்னு கூட சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவன் ஒரு தளபதி மாதிரி இருப்பான், அவர் பட்ட பேர் போல இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுவாரு. முடியங்கிறவன் பட்ட பேர், இங்க வந்து பாரிக்கு தளபதி மாதிரி இருக்கவன். அவன் கையில ஒரு பக்கம் வாளும் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மாட்டு கொம்பு மாதிரி அதை ஆயுதமா வச்சிருப்பான். ஒரு பக்கம் கபிலர் இப்படி பரம நாட்டை பத்தி பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் யார் யார் என்னென்ன பதவியில இருக்காங்க, இங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வருவார் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் பாரிக்கு வந்து 60ஆம் கோழியான ஏற்பாடு நடந்திருக்கு. ஏன்னா 60ஆம் கோழியோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, 60ஆம் கோழியில என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 60ஆம் கோழிங்கிறது என்னன்னா அது ஒரு கோழி தான். ஆனா கிட்டத்தட்ட கோழி மாதிரி உடம்பு இருக்கும், சேவல் மாதிரி அதோட வால் இருக்கும். அந்த வால் பாத்தீங்கன்னா அருவா மாதிரி நீண்டு இருக்கும். அதுதான் வந்து முருகர் வந்து தன்னோட கொடியில வச்சிருக்கிறதா எவ்வி முன்னாடி சொல்லியிருப்பாரு. இவரோட மூதாதையர் வந்து எவ்வி இருக்காருல்ல, அவர் சொல்லியிருப்பாரு. இந்த 60ஆம் கோழியோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த 60 நாட்கள் ஒரு முறை அது வந்து முட்டையிடும். அந்த அன்னப்பறவைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அன்னப்பறவை சாகருக்கு முன்னாடி ஏதோ ஒரு குரல் கொடுத்து வித்தியாசமா கொடுத்து செத்து போகும். அது மாதிரி இந்த 60ஆம் கோழிங்கிறது பகல்ல தான் சாகும். சாக போறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமா ஒரு கூவல் விடும். அந்த கூவல் எப்படி இருக்கும்னா பெருங்கூவல் சேவல் கூவுற மாதிரி இருக்கும். அதாவது உடம்பு கோழி மாதிரி இருக்கும், ஆனா கூவுறது சேவல். அது வந்து மற்ற நேரம்லாம் கோழி மாதிரி கொக்கரிக்கும், ஆனா சாகும்போது மட்டும் சேவல் மாதிரி கொக்கரிச்சிட்டு சாகும். சேவல் கூவுறது வந்து கொக்கரி சாகும்போது அந்த அன்னைக்கு அந்த ஓசை வந்துச்சுன்னா அது சாக போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் அது பேர் 60ஆம் கோழி. அந்த கோழியை பத்தி ஒரு நிறைய சொல்லியிருப்பாரு, அதை நம்ம பின்னாடி போக போக பார்ப்போம். முக்கியமா என்னன்னா அந்த கோழி கிடைக்கணும்னு சொல்லி இவர் வந்து வேல்பாரி என்னன்னா பயங்கரமா ஆசைப்பட ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா கபிலருக்கு நம்ம அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும்னு. அதுக்கப்புறம் வந்து கபிலருக்கு அங்கங்க ஊரை சுத்தி காமிப்பாரு, ஊரோட புகழை சொல்லுவாரு. கபிலரும் பாரியும் உட்காந்து நிறைய பேசிட்டு வருவாங்க. இதெல்லாம் கதையில வரும். முக்கியமா பரம்பு நாட்டோட செல்வங்கள், பரம்பு நாடு உருவான விதம், அதோட வேலி பாதுகாப்பு, அதோட அமைஞ்சிருக்க இடம், வீடுகள்லாம் எப்படி இருக்கு, எவ்வியூருங்கிற நகரம் எப்படி உருவாகுச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுல கபிலர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வருவாரு. அதுல முக்கியமான விஷயம், பரம்பு நாட்டுல மனுஷன் வந்து உழைச்சி எதையுமே விளைவிக்கணும்னு அவசியமே கிடையாது. இங்க ஒரு பொருள் வந்து மனுஷனோட உழைப்புல கிடைக்க போறது கிடையாது, எல்லாமே இயற்கையே கொடுத்துருக்கு. காய்கறியா இருக்கட்டும், உணவு வகையா இருக்கட்டும், எல்லாமே இங்க பயங்கரமா தானாவே கிடைக்குது. இங்க உற்பத்திக்கிறதுக்கே வேலை கிடையாது. அதாவது சேகரிப்புங்கிறதுக்கு தனி வேலை கிடையாது. இயற்கையை உற்பத்தி பண்ணது, மனசை உற்பத்தி பண்ண தேவையில்லை. இப்படிங்கிற பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு. அது போக என்னன்னா இவங்களோட வாழ்க்கையோட பெரும் சாராம்சமே இவங்க வந்து உழைப்பு பூரா ஆயுதங்கள்லயே தான் செலுத்துறாங்க. அவங்க போர் வேட்டை தொடங்கி போர் வரைக்கும் மனுஷங்கள் ஆயுதங்களுக்கு அவங்க எப்படி தயார்படுத்துறாங்க அப்படிங்கிறத கத்துக்கிறாங்க. முக்கியமா இந்த கதையிலேயே ரொம்ப முக்கியமானவர் தான் காடு அறிதல் அப்படிங்கிறத இவங்க 8 வயசுலேயே பரம்பு நாட்டை சேர்ந்தவங்க இளைஞர்கள் சிறுவர்கள் இருக்காங்களா, அவங்க 8 வயசுல காட்டுக்கு போயிடுறாங்க. காட்டுக்கு போயிட்டு காடை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய காடறிதல் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இளைஞர்களா மாவீரர்களா ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே ரிட்டர்ன் ஆகுறாங்க. அதெல்லாம் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இங்க தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், காலநிலைகள்னு இவங்களுக்கு இருக்க அறிவை கபிலர் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் இங்க இருந்து முக்கியமான விஷயங்கள் இந்த இதுல கதையில பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் 60ஆம் கோழின்னு ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல வகையில ஆசைப்பட்டு இருப்பாரு வேல்பாரி. இன்னொரு பக்கம் பரம்பு நாட்டை பத்தி தெரிஞ்சுட்டு இருப்பாரு கபிலர். இப்படி ஆசைப்படுற பாரி வந்து ஒரு சமயத்துல என்ன பண்ண முருகர்கிட்ட போய் வேண்ட ஆரம்பிச்சிடாரு. 60ஆம் கோழி வேணும் கடவுளே, நமக்கு வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாளி இருந்திருக்காரு, அவருக்கு நான் மிகப்பெரிய விருந்தை கொடுக்கணும்னு எனக்கு வேண்டிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு வீரன் வேகமா ஓடியாருவான், வந்து அரசர்கிட்ட வந்து நிற்பான். உடனே வந்து அரசர் 60ஆம் கோழி கிடைச்சிட்டு போல இருக்குன்னு ஆர்வமா என்னன்னு கேட்பாரு அந்த பாரி. அதுக்கு அவரு வீரன் வந்து குடநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தன் உங்களை காண வந்திருக்கிறாருன்னு சொல்லுவாரு. அதாவது கோலூர் சாத்தன்கிற ஒரு அமைச்சர் குடநாட்டு அமைச்சர் வந்து உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லுவாரு. அப்படியே ஒரு பக்கம் இது நிக்கிட்டோம். அப்படியே இந்த சம்பவம் நடந்துக்கும் இன்னொரு கதைக்கு போவோம். இந்த கதையில எப்பவுமே அப்படின்னா 2-3 கதைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும். நீங்க அப்படியே கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு இதை முடிச்சு போற இடம் ஒன்று வரும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். இப்ப இந்த குடநாட்டு அமைச்சர் வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே இன்னொரு சம்பவம், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சம்பவமா எழுத்தாளர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். என்ன அப்படின்னா அது பாரியோட குடும்பம்.
குடும்பத்தை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்றது. பாரி அவர் நமக்கு தெரியும், வேல்பாரி யாருன்னு. அவருடைய மனைவி ஆதினி, அவருடைய மகள்கள் 2 மகள்கள் அவருக்கு. ஒண்ணு மூத்த மக அங்கவ, சின்ன பொண்ணு சங்கவ. இந்த அங்கவ சங்கங்கிறது வேல்பாரோட 2 மகள்கள். இதுல வந்து பாரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அங்கவ. ஏன்னா காரணம் அவர் குலக்கொடியா நினைக்கிறது அங்கவே தான். அங்கவைக்கும் சங்கவைக்கும் 6 வயசு வித்தியாசம் இருக்கும். இதுல வந்து அப்பாவோட கண்ணை பார்த்து அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதோட ஒரு முக்கியமான பாசக்கார மகளா இருக்கும் அங்கவை. ஒரு நாள் இந்த அங்கவ சங்கவ ஆதினி வேல்பாரி இந்த 4 பேரும் ஒரு அருவியில குளிச்சுட்டு சாப்பாட்டுக்கு ரெடியா இருக்க காத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்க இருந்து ஒரு மலை பாறையில நின்றுகிட்டு பாரி வந்து ஒரு மரத்தை பார்த்துட்டு இருப்பாரு, பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப மனைவி அவங்க மனைவி ஆதினி வந்து கூப்பிடுவாங்க. அங்க இவ்வளவு நேரம் என்ன பாக்குறீங்கன்னு கேட்பாரு. அப்போ வந்து வேல்பாரி சொல்லுவாரு, நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம், என்ன இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்லும், நம்ம ஃபர்ஸ்ட் மனைவி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க என்ன பார்த்துருப்பீங்க, அங்க ஏதாவது ஒரு பறவைகள் இருக்கும், அந்த பறவைகள் ஏதாவது அவங்க குரல்ல ஏதாவது ஒரு கவலைகள் தெரிஞ்சிருக்கும், அது கவலை எப்படி போக்கலாம்னு பார்த்துருப்பீங்கன்னு. உடனே வந்து இங்க அப்படி இல்ல, நான் வந்து பார்த்தது வேற அப்படின்னு சொல்லும்போது மகள் சொல்லுவாங்க, இல்ல அங்க பார்த்தது வந்து வேங்கை மரம், சந்தன வேங்கை மரத்தை பார்த்திருக்காருன்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டு போயிருவாங்க. இவரு ஆமான்னு சொல்லிட்டு போயிருவாரு. ஆனா மகள் போனதுக்கு அப்புறம் சொல்லுவாரு, இல்ல நான் நினைச்சது வேற அப்படிம்பாரு மனைவிட்ட. என்ன நினைச்சீங்கன்னா, இல்ல எனக்கு 2 ஆசை இருக்கு. ஒண்ணு வந்து புகழ்பெற்ற புலவர்களான 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கபிலர். விடாம கேக்குது இல்ல பரணி, கேக்குது இல்ல கன்ஃபியூஸா? ஓகே, ஏன்னா பரணர். ஓகே ஏன்னா எனக்கு திடீர்னு டவுட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் பேசிருக்கோங்க. 2 புலவர்கள் இருக்காங்க, ஒருத்தர் பரணர், இன்னொருத்தர் கபிலர். இந்த 2 பேர்த்துல யாரா ஒருத்தர்னாச்சும் நம்ம நாட்டுக்கு வரணும், நம்ம பரங்கி நாட்டுக்கு வந்து நம்ம மக்களுக்கு வந்து எழுத்துக்களை சொல்லி கொடுக்கணும். முக்கியமா என்னோட மகளுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளாட்டியாச்சும் வந்துடணும். ஒரு 2 பேர்த்துல யாரா ஒருத்தங்க வந்து எழுத்து கத்து கொடுத்தாலே போதும். இந்த கபிலரும் வரல, இவர் பரணரும் வரல. இது வரைக்கும் இவ்வளவு காலத்துல வந்து எனக்கு இதான் ஆசை அப்படின்னு சொல்லுவாரு. உடனே மகள் சொல்லுவாங்க, உங்களுக்கு அது மட்டும் ஆசை இல்லப்பா, உங்களுக்கு இன்னொரு ஆசையே இருக்குன்னு எனக்கு தெரியும்பா. என்ன ஆசை? இல்ல உங்களுக்கு நிறைவேறாத இன்னொரு ஆசை இருக்கு. என்னன்னா இந்த பரம்பு நாட்டுல முழங்காத பறை இல்ல, ஆடாத கூத்து இல்ல, மீட்டாத அந்த இது இல்ல, வாக்கியங்கள் இல்லை, இசை வாக்கியங்கள் இல்லை. ஆனா நம்ம இந்த பரம்பு நாட்டுல மதங்கன் கூட்டங்கிற மட்டும்தான் அவங்க நம்ம மண்ணை மிதிக்கலங்கிற ஒரு ஏக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும்பா. அந்த ஏக்கம், அந்த ஆசை எனக்கு தெரியும். ஆனா என்னவோ அவருக்கு இருக்க ஆச்சரியமும் உண்மையாதான். ஏன்னா வந்து மதங்க கூட்டங்கிறது ஒரு எல்லா பரணர் கூட்டமும், அதாவது எப்படின்னா இந்த பான கூட்டம் சொல்லுவோம், பாட்டு பாடுறவங்க எல்லா பான கூட்டமும் இங்க வந்து ஆடி இருக்கு. இந்த மதங்கர் கூட்டம் மட்டும் வரவே இல்லை. ஏன்னா மதங்கர் கூட்டம் இப்ப சோழனுங்க அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க மகத்தான இசைக்கலைஞர்கள், ஆனா அவங்க இனிமேல் வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இருக்கும்போது ஏங்கி ரொம்ப வருத்தத்தில் இருப்பாரு பாரி. ஏன்னா புலவர்கள் ஆசைப்பட்ட புலவர்களும் வரல. முக்கியமா ஒரு கபிலர் ரொம்ப ஆசைப்படுவார். கபிலர் நம்ம நாட்டுக்கு வந்ததே இல்லை. இப்படி புலவர்கள் வந்ததே இல்லைன்னு சொல்லும் போது மகள்கிட்ட சொல்லுவாரு. மகள் போனதுக்கு அப்புறம் அந்த ஆதினிட்ட மனைவிட்ட, நாங்க பார்த்தோம்ல அந்த பச்சை புறா ஒண்ணு பார்த்தேன் இவ்வளவு நேரம் மரத்துல, ஆனா பொண்ணு கண்ணுக்கு மரம் தெரிஞ்சு சந்தன வேங்க மரம். ஏன்னா அவங்க வயசு இளம் பருவ வயசு, அதெல்லாம் காதல் வளர்ற வயசு. அவங்களுக்கு சந்தன வேங்க மரம் தெரிஞ்சிச்சு. ஆனா நான் பட்டது வந்து நான் பச்சை கலர்ல புறா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, அந்த குரல் ரொம்ப மாறுபட்டதா இருந்துச்சு, அதனால அதை வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. 2 பேரும் எல்லாம் வீடு திரும்பிடுவாங்க. ஆனா அன்னைக்கே அவங்க ஆசைப்பட்ட அந்த மதகர் கூட்டம் அன்னைக்கு பாட வந்திருக்கும், அந்த ஊருக்கு வந்திருக்கும். பாணர் கூட்டம் வந்து அன்னைக்கு பாட வந்திருக்கும், கூத்து நடக்கிறதுக்கு வந்திருக்கும். அந்த பாணர் கூட்டத்துல வித்தியாசமான கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதகர் கூட்டம். என்ன மதகர் கூட்டம் வித்தியாசம் அப்படின்னா, அவங்க வேட்ட சமூகத்துல இருந்து அப்படியே பாணர் கூட்டமா மாறினாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து மதங்கன் அப்படின்னு சாமி கும்பிடுறாங்க, மதங்கன் மதங்கி. அதனாலதான் அவங்க தலைவனுக்கு பேரு மதங்கனும், அவங்க குல தலைவிக்கு பேரு மதங்கின்னு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து எந்த மிருகத்தை வேட்டையாடுறாங்களோ அந்த மிருகத்துல இருந்து நரம்பு எடுத்து அது மூலமா யாழ் கட்டுவாங்க. நரம்பு எடுத்து யாழ் கட்டி அது மூலமா அந்த இசை அமைக்கிறவங்க தான் அந்த அவங்க கூத்தோட ஸ்பெஷல். அவங்க கூத்து பெரும்பாலும் நள்ளிரவுக்கு மேலான்னு தொடங்கும். அது உக்கிரமான கூத்து, ஒரு பயங்கரமான ஆயுதம் வச்சிருப்பாங்க. தடாரின்னு சொல்ற ஆயுதம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு காவடி மாதிரி இருக்கும். துணி கட்டி, அந்த தோலாலான துணி கட்டி அதை மூடி வச்சிருப்பாங்க. அதை அவங்க கீழே இறக்கவே மாட்டாங்க. அந்த இசை, அந்த பேர் என்னது, இசை வாக்கியத்தை, அந்த வாத்தியம் வந்து கீழே இறக்கவே மாட்டாங்க. ஒருவேளை அது தரையில பட்டுருச்சுன்னா அவங்க அன்னைக்கு வந்து அதை ஒரு கூத்தை நகர்த்திட்டு அங்க இருந்து போகணுங்கிறது அவங்களோட மரபு. அப்படி வந்து அவங்க ஒரு ஆதி காலத்துல இருந்தே வச்சிருக்க மரபு இன்னைக்கு வந்து இந்த பரம்பு நாட்டுல நடக்க போகுது. ரொம்ப பயங்கரமா உக்கிரமா நடக்கிற அந்த கூத்தை பத்தி பயங்கரமா வரைஞ்சி வச்சிருப்பாரு நம்ம எழுத்தாளர் இந்த கதையில. அது நமக்கு பெருசா போகும், நம்ம விட்டுருவோம். சுருக்கமா சொல்லணும்னா, பாகுபலியில எப்படி நிலம்லாம் அதிர்ற சீன் வருமோ, அந்த இன்டர்வல் சீன்ல வந்து பாகுபலி நான் வரும்போது எப்படி நிலம்லாம் அதிருமோ, அது மாதிரி இவங்க வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பூமியே அதிர ஆரம்பிச்சிருவாங்க, கல்லு எல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி கை காலை முன்ன பின்ன ஆட்டி வேற மாதிரி ஒரு ஆட்டம் ஆடி கிட்டத்தட்ட யானை வந்து மண்ணை மிதிக்கிற மாதிரி
ஒவ்வொரு வாட்டி சவுண்டு கேட்குற மாதிரி இவங்களுக்கு வந்து பயங்கரமா இருக்கும். அதை ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் பாரி வந்து ஒவ்வொரு கலைஞர்கள்ட்டையும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது வழக்கம். அப்படி இவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம், இந்த கூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்கள்ட்ட கேட்பாரு, நல்லா பாடினீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு கூத்து, உங்களுக்கு என்ன வேணும் நீங்க தயங்காம கேளுங்கன்னு சொல்லுவாரு. இவங்க யோசிக்க அப்படி கேட்கலாமா வேணாமான்னு இந்த மனிதன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த கூட்டத்துல இருக்க பழையன்னு சொல்லுவாரு, தயங்காம கேளுங்க அப்படிம்பாரு. உடனே அவர் இந்த மதங்கன் கூட்ட தலைவர் மதங்கன் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு கொல்லிக்காட்டு விதை வேணும் சார் அப்படிங்கும். அதாவது கொல்லிக்காட்டு விதை வேணுங்க அரசரே அப்படிங்கும் போது இவங்க ஷாக்காயிருவாங்க எல்லாமே. என்னன்னா அந்த மதங்கன் கூட்டம் வந்து அவங்க கேட்ட உடனே பாரியில இருந்து அந்த கூட்டத்துல இருக்க எல்லாமே ஷாக்காயிருவாங்க. என்னன்னா பரம்பு நாட்டோட ஆதி பொருள் அந்த பொருள் இந்த கொல்லிக்காட்டு விதைங்கிறது. அந்த கொல்லிக்காட்டு விதைங்கிறத குளம் தாண்டி வேற யாருக்குமே தரக்கூடாதுங்கிறது குலநாயகியோட வாக்கு. அவங்க ரொம்ப ஆசைப்பட்ட குலநாயகியோட ஒரு வேத வாக்கு மாதிரி. அது யாருக்குமே தரக்கூடாதுங்கிறது வாக்கு. உடனே இவர் வந்து இப்ப மதங்கன் சொல்லிடுவாரு, ஐயா வாக்கா இருந்தா குலநாயகன் அப்படியே விடுங்க, நாங்க ஏன்னா போயிடுறோம்னு சொல்லுவாரு. உடனே வந்து வேல்பாறைக்கு சங்கடம் ஒருத்தர் கேட்டு நம்ம ஒரு பொருள் இல்லைன்னு சொல்றது ரொம்ப சங்கடம்னு சொல்லிட்டு அவரை இந்த தடாரி அடிச்ச கை வந்து ரொம்ப வீங்கி இருக்கும். அந்த வடுவை தட்டி கொடுத்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, கஷ்டப்பட்டு வாச்சிட்டீங்க, நான் எடுத்துட்டு வர சொல்றேன்னு சொல்லிட்டு கொல்லிக்காட்டு விதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுவாரு வேலைக்காரன்ட்ட. வீரன் எடுக்க போயிடுவாரு. ஆனா கேட்கும்போது விட்டு கேட்பாரு, கொல்லிக்காட்டு விதைங்கிறது இருக்குங்கிறது எங்க பரம நாட்டுக்குள்ள மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது, இதை பத்தி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பாரு. இல்ல நாங்க வந்து இந்த பரம நாட்டுக்கு நாங்க வந்தது இல்ல, பரம நாட்டு வர்றதுக்குன்னா மேற்கு எல்லா பகுதியா வரணும்னு நான் கேள்விப்பட்டோம். இந்த மேற்கிட்ட எல்லா பாடங்களும் வரும்போது உங்க கிராமத்துல இருந்து ஒரு வீரன் அங்க போய் கூட்டிட்டு வருவாங்க, இங்கிட்டு இருந்து கூட்டிட்டு வருவாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால நாங்க பரம நாட்டுல காட்டாளங்கிற கிராமத்துல தங்கியிருந்தோம். அப்பதான் உங்க ஊர்ல இருந்து ஒரு வீரன் வந்துட்டு எங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்தாரு, இங்க மாதிரி கூத்து ஆடுறது கூட்டு போறதுக்கு வந்தாரு. வர வழியில வந்துகிட்டே இருக்கும்போது எங்க கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு. அப்ப உங்க வீரன் பார்த்து கேட்டாரு, எப்படி என் மயங்கி விழுந்துன்னு கேட்டாரு. இல்லங்க நாங்க சாப்பிடாம எதுவும் சாப்பிடாம இருந்தோம், 4 நாள் ஆச்சு சாப்பிட்டு, அதுல அந்த பொண்ணு தெம்பே இல்லாம மயங்கி விழுந்துருச்சு அப்படிம்பாரு. அப்படி சொல்லும்போது இவருக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா சுத்தி முத்தி பார்த்தா எதுவுமே தெரியல, ஏன்னா பக்கத்துல ஊரே கிடையாது, இன்னும் மலை தான், சுத்தி மலைகள் தான் இருக்கு, அந்த மலைகளை தாண்டி போகணும். பொண்ணே ஒரு சரி ஆனா பக்கத்துல ஒரு குளம் இருக்குவாங்க, மீன் பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு இந்த வீரர் கூப்பிடுவாரு. ஏன் கையில வலை இல்ல, நம்மள்ட்ட கையில எந்த ஒரு ஆயுதமும் மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு குச்சி கூட கிடையாது, ஒரு கம்பி, நம்ம ஒரு கம்பி மாதிரி வால் கூட இல்லை, எதுவுமே இல்லாம நம்ம எப்படி பிடிக்கிறது மீன், அதெல்லாம் வாங்க பார்த்தேன்னு சொல்லி ஒரு குளத்துக்கு போவார். குளத்துக்கு பக்கத்துல ஒரு பாறையில உட்காந்து இவரு இடுப்புல இருந்து ஒரு காய் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து மண்ணுல வச்சு அப்படியே தட்டிட்டே இருப்ப, கல்ல வச்சு தட்டா தூள் ஆயிரும். திரும்ப அதை இடுப்புல கட்டிட்டு குளத்துக்குள்ள இறங்கி அப்படியே தூவி விடுவாரு. தூவி விட்டோடனே இப்ப பாருங்க மீன்லாம் வரும், மீன் வந்து சாப்பிட்டு மயங்கி விழுந்துரும், அதுக்கப்புறம் மீன் எடுத்துக்கலாம் அப்படின்பாரு. அது எப்படிங்க மீன் மயங்கி விழுவோம் அப்படின்னு கேட்பாங்க கூட்டத்துல உள்ளவங்க. இல்ல நீ வேணா பாருங்க சொல்றேன். அதே மாதிரி மீன்கள் வரும், பறவைகளும் வரும். ஏன்னா அதோட ஸ்பெஷல் என்னன்னா, அந்த கொல்லிக்காட்டு விதையோட ஸ்பெஷல் என்னன்னா, அதை நுணுக்கி தண்ணியில போட்டோம்னா அதை சாப்பிட்றதுக்காக பறவைகளும் மீன்களும் நிறைய விரும்பி சாப்பிடுவோம், வாசனையான பொருள் அதை விரும்பி சாப்பிடுவோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துரும். அவன் சொல்லிட்டு இருக்கும்போது பல மீன்கள் வரும், மயங்கி விழுந்துரும். அப்படி தனக்கு தேவையான மீன் 7-8 பேர் இங்க வந்திருக்கீங்களா, 7-8 பேருக்கு தேவையான மீன்களை மட்டும் எடுத்துக்குவோம், மிச்சம் மீன்ல அங்கேயே இருக்கட்டும், அது மயக்கம் தெரிஞ்சு அந்த தண்ணிகள் திரும்ப போயிருங்க விட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பார்த்த உடனே உங்களுக்கு ஆசையா இருந்துடும், என்னடா அது சாப்பிட்றது இவ்வளவு சுலபமா இருக்கு, நம்ம இது தெரியாம இவ்வளவு நாள் வேட்டையாடிட்டு இருக்கோம், பறவைகளை பிடிக்க கஷ்டப்பட்டு இருக்கோம், இப்படிப்பட்ட ஒரு பொருள் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லுவாரு இந்த மதங்கன் வந்து பாரியை சொல்லி முடிக்கலாட்டியுமே வந்து அந்த வீரன் வந்து அந்த ஒரு பானையில, மிகப்பெரிய பானையில கொல்லிக்காட்டு விதையை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. சொல்லி கொடுத்தா அப்படியே உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க அப்படிம்பாரு. இந்த மதங்கன் அப்படியே 2 கை அப்படியே அள்ளி விட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு போவான். எடுத்துட்டு போகும்போது பரம்பு நாடே அப்படியே ஒரு ஏக்கமா பார்க்கும், ரொம்ப கலக்கதமா பார்க்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து மாதிரி தெரியுது, நம்மளோட குளத்தை சேர்ந்த ஒரு பொருள் வந்து வெளியே போகுது, வேற ஒரு குளத்துக்கு போகுதுங்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இது வரைக்கும் இன்னைக்கான கதை இருக்கட்டும். இந்த கொல்லிக்காட்டு விதைங்கிறது எவ்வளவு முக்கியம், இந்த கொல்லிக்காட்டு விதை பின்னாடி எவ்வளவு பெரிய வெளியே போனது, எவ்வளவு பெரிய சம்பவத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நாளைக்கு கதையில பார்ப்போம்.